Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome back to my channel Al Jannah Tamil. அல்லாஹ்வின் நல்லடியார்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையினால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நானும் நலமாக இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜும்மாவினுடைய சட்டங்களை தான் முழுமையாக பார்க்க இருக்கோம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக ஜும்மாவுடைய தொழுகை என்பது யார் மீதெல்லாம் கடமை அப்படின்றத பார்ப்போம். இந்த ஜும்மா தொழுகை என்பது முஸ்லிம்கள் மீது கட்டாய கடமையாக இருக்குது. இரண்டாவதாக ஆண்கள் மீது இந்த ஜும்மா தொழுகை என்பது கட்டாய கடமையாக இருக்குது. மூன்றாவதாக சுதந்திர மாணவர்கள் மீது இந்த ஜும்மா தொழுகை என்பது கட்டாய கடமையாக இருக்குது. சுதந்திர மாணவர்கள்னால் யார் அப்படின்னு கேட்டால் அடிமை, யாரிடமும் அடிமை இல்லாமல் சுதந்திரமாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மீது இந்த ஜும்மா தொழுகை என்பது கடமை. நான்காவதாக பருவம் அடைந்த ஒவ்வொருவரின் மீதும் இந்த ஜும்மா தொழுகை கடமையாக இருக்குது. ஐந்தாவதாக புத்தி சுவாதீனம் உள்ளவர்கள் மீது இந்த ஜும்மா தொழுகை என்பது கடமையானதாக இருக்குது. ஆறாவதாக ஜும்மா தொழுகையை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு ஆற்றல் உள்ளவர்கள் மீது இந்த ஜும்மா தொழுகை என்பது கடமையானதாக இருக்குது. ஏழாவதாக அதே ஊரில் தங்கி இருக்கக்கூடிய ஒருவர் மீது இந்த ஜும்மா தொழுகை என்பது கடமையாக இருக்குது. இப்போ இவங்க மேலெல்லாம் ஜும்மா தொழுகை கடமை. அடுத்ததாக யார் மீதெல்லாம் இந்த ஜும்மா தொழுகை கடமை இல்லை அப்படின்னா, அடிமைகள் மீது கடமை இல்லை, பெண்கள் மீது இந்த ஜும்மா தொழுகை என்பது கடமை கிடையாது, சிறுவர்கள் மீது கடமை கிடையாது, பைத்தியமானவர்கள் மீது கடமை கிடையாது, நோயாளிகள் மீது கடமை கிடையாது, பயணிகள் மீது கடமை கிடையாது. இவங்க அனைவரின் மீதுமே ஜும்மா தொழுகை என்பது கடமை கிடையாது. சரி, இப்போ அடுத்ததாக ஜும்மா தொழுகை எந்த நேரத்தில் தொழுகணும் அப்படின்னா, லுஹர் தொழுகையை நம்ம எந்த நேரத்தில் தொழுகிறோமோ அதே நேரத்தில் தான் இந்த ஜும்மா தொழுகையையும் தொழக்கூடியவங்களாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரியன் நடு வானிலிருந்து சாகின்ற நேரத்தில் ஜும்மா தொழுகையை தொழக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அதனால் நம்ம லுஹர் தொழுகை எந்த நேரத்தில் தொழுகிறோமோ அதே நேரத்தில் தான் ஜும்மா தொழுகையையும் தொழக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்ததாக ஜும்மா தொழுகைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் குத்பா. இந்த குத்பா என்பது இந்த ஜும்மா தொழுகைக்கு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ருக்னுகளில் ஒன்று. இது இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையே தொழுது கிடையாது. ஜும்மா தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குத்பாவுடன் தான் அந்த தொழுகையை தொழக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. இந்த ஜும்மா தொழுகையினுடைய குத்பா 2 அமர்வுகளாக இருக்கணும். சரி, அடுத்ததாக இந்த ஜும்மா தொழுகையை தொழ வைக்கக்கூடியவர், அதாவது குத்பா செய்யக்கூடியவர் எந்த விஷயங்களெல்லாம் பேணி நடக்கணும் அப்படின்றத பார்ப்போம். அதாவது ஜும்மா தொழுகையில் குத்பா செய்யக்கூடிய ஒருவர் எந்தெந்த விஷயங்களை பேணி நடக்கணும் அப்படின்றத பார்ப்போம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, குத்பாவை நிகழ்த்தக்கூடிய ஒருவர் அவர் முஸ்லிம்களுக்கும் இன்னும் இம்மை மறுமைக்காக துவா கேட்கக்கூடியவங்களாகவும், இன்னும் முஸ்லிம்களுடைய ஆட்சியாளர்களின் நேர்வழிக்காகவும் நல்வழிக்காகவும் துவா கேட்கக்கூடியவங்களாகவும் இருக்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெள்ளிக்கிழமை குத்பா செய்யும்போது அதிகமாக துவா கேட்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. இரண்டாவது விஷயம், குத்பா செய்யக்கூடிய ஒருத்தவங்க அவரே தொழுகையையும் நடத்தக்கூடியவராக இருக்கணும். மூன்றாவதாக குத்பா செய்யக்கூடிய ஒருவர் முடிந்த அளவுக்கு தன்னுடைய குரலை உயர்த்தி பேசக்கூடியவராக இருக்கணும். நான்காவதாக குத்பா செய்யக்கூடிய ஒருவர் நின்ற நிலையிலேயே குத்பா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ஐந்தாவதாக குத்பா செய்யக்கூடியவங்க உயரமான இடத்துல, அதாவது ஒரு மேடையின் மீது நின்று குத்பா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ஆறாவதாக குத்பா செய்யக்கூடிய ஒருத்தவங்க நடுவில் கொஞ்சம் நேரம் ஒரு குத்பா செஞ்சுட்டு நடுவில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பிறகு திரும்ப குத்பா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அதாவது 2 குத்பா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ஏழாவது விஷயம், 2 குத்பாக்களுமே அவங்க சுருக்கமாக தான் செய்யணும். அதாவது முதல் குத்பாவை விட 2வது குத்பா சுருக்கமானதாக இருக்கணும். எட்டாவதாக குத்பா செய்யக்கூடியவங்க மிம்பரின் மேலே ஏறின உடனே சலாம் கூறக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்து 9வதாக
மிம்பரின் மீது ஏறி முஅத்தின் அதான் கூறி முடிக்கின்ற வரை அந்த இமாம் மிம்பரின் மீது அமர்ந்தவராக இருக்கணும். 10வதாக குத்பா செய்யக்கூடிய ஒருவர் கைத்தடி அல்லது ஏதாவது ஒன்றின் மீது ஊன்றியவராக தான் என்ன செய்யணுமா, குத்பா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். 11வது அவர் மக்களை நோக்கி முகம் பார்த்து குத்பா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். குத்பா செய்யக்கூடியவங்க இந்த 11 விஷயங்களையுமே கவனித்து தான் குத்பா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்ததாக ஜும்மா தினத்தன்று நமக்கு தடுக்கப்பட்ட ஹராமான செயல்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தா 3 விஷயங்கள் நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு. அந்த 3 விஷயங்களுமே ஜும்மா நாட்களில் நம்ம செய்கிறத தவிர்த்துக்கணும். அது என்ன அப்படின்னா, முதல் விஷயம் அங்கே இமாம் குத்பா செஞ்சிட்ருக்கும் போது நம்ம பேசுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, வெள்ளிக்கிழமையில் குத்பா நிகழ்த்தும் போது யார் பேசுகிறாங்களோ அவருடைய ஏடுகள் சுமக்கின்ற கழுதைகளை போன்று ஆவார். என்ன சொல்கிறாங்க, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குத்பா நிகழ்த்தும் போது யார் பேசுவாரோ அவர் ஏடுகளை சுமக்கின்ற கழுதைகளை போன்று ஆவார் சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் பேசுபவரை பார்த்து வாயை மூடி இரு அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுடைய ஜும்மாவுக்கு நன்மையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் முதல் விஷயம், ஜும்மா தினத்தன்று நம்ம பள்ளியில் குத்பா நிகழ்த்தி கொண்டிருக்கிறப்ப பேசுவதை நம்ம தடுத்துக்கணும். 2வதாக ஒருத்தவங்க அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிடரியை தாண்டி நம்ம அவங்களுக்கு முன்னாடி போகக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெள்ளிக்கிழமை குத்பா நிகழ்த்திக்கிட்டு இருக்கப்ப ஒரு மனிதர் மஸ்ஜிதுக்குள்ளே நுழைஞ்சு அவர் மக்களுடைய பிடரியை தாண்டி முன்னாடி வர முயற்சி செய்கிறார். அப்போ ரசூல் அதை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் அமருங்க, மக்களுக்கு நீங்கள் தொந்தரவு செய்யாதீங்க, நீங்கள் தாமதமாக வந்துட்டு நீங்கள் முன்னாடி போகணுன்னு சொல்லி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னா, 2 பேரை பிரிச்சுட்டு நம்ம போய் நடுவில் உட்காரக்கூடாது. 2 பேரை பிரிச்சுட்டு நம்ம போய் நடுவில் உட்காரக்கூடாது. அப்போ ஜும்மா நாட்களில் இந்த 3 விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கணும். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இமாம் குத்பா நிகழ்த்தும் போது நம்ம பேசக்கூடாது. மக்கள் அமர்ந்திருக்கும் போது அவங்களுடைய பிடரிகளை தாண்டி முன்னாடி செல்வதற்கு நம்ம முயற்சி செய்யக்கூடாது. 3வதாக அமர்ந்திருக்கக்கூடிய இருவரை பிரிச்சுட்டு நம்ம நடுவில் உட்காரக்கூடாது. இது ஒரு சட்டம். அடுத்ததாக என்ன அப்படின்னா, ஜும்மாவுடைய நஃபில் தொழுகைகளை பற்றி பார்ப்போம். ஜும்மாவுடைய தொழுகைக்கு முன் சுன்னத் அப்படின்றது கிடையாது. ஆனால் ஜும்மாவுடைய நேரம் வருவதற்கு முன்பாகவே, அதாவது இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்பாக விரும்பிய எண்ணிக்கையில் நஃபில் தொழுது கொள்வதற்கு அனுமதி இருக்குது. சரிங்களா? அதனால் ஜும்மா தொழுகைக்கு முன் சுன்னத் கிடையாது. நம்ம நஃபில் தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஜும்மா தொழுகையினுடைய முறை, எப்படி ஜும்மா தொழுகணும் அப்படின்னா, இந்த ஜும்மா தொழுகை என்பது 2 ரக்காத்துகளாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினதுக்கப்புறம், 2வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினதுக்கப்புறம் சூரத்துல் ஜும்ஆவையும், 2வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிட்டு சூரா அல் முனாஃபிகூனையும் ஓதக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அல்லது முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஆலாவையும் 2வது ரக்காத்தில் சூரத்துல் காஷியாவையும் ஓதக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அப்போ இது 2ல் நம்ம எதையாச்சும் ஒன்று ஃபாலோ பண்ணி இன்ஷா அல்லாஹ் நம்ம ஜும்மா தொழுகைகளை நிறைவேற்றிக்கலாம். அடுத்ததாக ஜும்மா தினத்தன்று நம்ம பேணக்கூடிய சுன்னாக்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஜும்மா தினத்தன்று நம்ம குளிக்கிறது ஒரு சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஜும்மாவின் குளிப்பு பருவ வயதை அடைந்த ஒவ்வொருவரின் மீதும் கட்டாய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஜும்மா தினத்தன்று குளிப்பது என்பது ஒரு சுன்னாவான விஷயம். 2வதாக ஜும்மா தினத்தன்று நம்ம நறுமணம் பூசுவது என்பதும் ஒரு சுன்னாவான விஷயம். 3வதாக நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற முடிகள், அதாவது அக்களுடைய முடி, மர்மஸ்தானத்துடைய முடிகளை அகற்றுவதும், இன்னும் நெகங்களை நம்ம வெட்டி கொள்வதும், இன்னும் மீசையை கத்தரிப்பதும் சுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன? முதல் விஷயம் குளிக்கிறது, 2வது நறுமணம் பூசுவது,
மூன்றாவதாக உடலில் உள்ள தேவையற்ற முடிகளை அகற்றுவது. நான்காவதாக நெகங்களை வெட்டுவது. ஐந்தாவதாக மீசையை கத்தரிப்பது. இதுவும் ஒரு வகையான சுன்னா. அடுத்ததாக தன்னிடம் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸிலேயே ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸை நம்ம போடுறதும் சுன்னாதான். அடுத்ததாக வெள்ளிக்கிழமையில் ஃபஜரில் நம்ம முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிட்டு அதுக்கப்புறம் சூரா சஜ்தாவையும், இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிட்டு சூரத்து தஹ்ரையும் ஓதுறது நபி சுன்னாவாக இருக்குது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர் வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. அதனால் நம்ம வெள்ளிக்கிழமையில் ஃபஜர் தொழுகையில் இந்த 2 அத்தியாயங்களையும் சூறாக்களையும் ஓதுவது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்து நம்ம வெள்ளிக்கிழமையில் பேணக்கூடிய சுன்னா என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை பகலில் அல் கஹ்ஃப் ஓதுவதும் சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் வெள்ளிக்கிழமை சூரத்துல் அல் கஹ்ஃப் ஓதுவாரோ அது அவருக்கு 2 ஜும்மாவிற்கு மத்தியில் உள்ள எல்லாவற்றையும் ஒளிபெற செய்துவிடும் அப்படின்றாங்க. அதனால் நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சூரத்துல் கஹ்ஃபை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். 8வது விஷயம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மஸ்ஜிதுக்கு நம்ம 2 ரக்காத்துகள் தொழுதுட்டு தான் அமரணும், தொழாமல் அமரக்கூடாது. ஏன்னா இமாம் குத்பா செய்யும்போது நம்ம வந்தாலும் கூட அந்த 2 ரக்காத்துகள் தொழுதுட்டு தான் அமரக்கூடியவங்களாக இருக்கணும். 9வது, வெள்ளிக்கிழமை அன்று அதிகம் அல்லாஹ்விடம் துவா கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஜும்மாவில் ஒரு நேரம் இருக்குது, நின்று தொழுகின்ற ஒரு முஸ்லீம் அதை அடைந்து அல்லாஹ்விடம் நன்மையை கேட்டால் அல்லாஹ் அவருக்கு நன்மையை கொடுக்காமல் இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம ஜும்மா தொழுகையில் அதிகமாக ஜும்மா தினத்தன்று நம்ம அதிகமாக துவா கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். 10வது விஷயம் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறியக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் என் மீது ஒரு முறை ஸலவாத்து கூறுவாரோ அவருக்கு அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே நம்ம ஜும்மா நாட்களில் இந்த கடமையெல்லாம் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை என்னையும் ஆக்கி அருளணும். இதில் வேறாவது சந்தேகம் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.